இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் கலந்துக்கல. அதை பற்றி இல்லை, இந்தியா கூட்டணி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிறப்பாக நடந்திருக்குது. 23 எதிர்க்கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து எப்படி நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகள், குறிப்பாக நீட்டு பேப்பர் லீக்கு, கியூட் பேப்பர் லீக்கு, எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழல் நிறைந்ததாக இருக்குது. நரேந்திர மோடினாலே ஊழல் தான். இப்போ எவ்வளவோ மாணவர்கள், இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அழித்தொழிக்கிற ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணுறோம் நம்ம கேட்குறோம். இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கு. எங்களுடைய யூத் விங், மாணவர் விங்கெல்லாம் வந்து மிக கண்ணீர் புகைகளை நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ப்ரூட்டாலிட்டி எதிர்கொள்கிறாங்க. கட்சி வித்தியாசம் இல்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டும் இளைஞர்கள், மாணவர்களை போராடுறதை பார்க்குறோம். இந்த நேரத்தில் வந்து மிக நிச்சயமாக இளைஞர்களோடும் மாணவர்களோடும் நிற்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை. போராடி இந்த அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்திலிருந்து மாணவர்களிட்ட, பாஜக அரசாங்கத்திலிருந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ அதற்கான வேலையை தான் நம்ம செய்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஒரு பொதுவாகவே இந்தியா கூட்டணியை வந்து பாராளுமன்ற ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எம்பிக்கள் உள்ள கட்சிகளுக்கு தான் வந்து நம்ம அழைப்பு விடுப்போம். அப்படி தான் கலந்துக்குவாங்க. இது தாவேகாக்கு இது வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாதனால எதிர்காலத்தில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். இப்போ சில கசப்பான சூழ்நிலைகள் இருக்குது. வருங்காலத்தில் நாட்டினுடைய நலன்களை கருதில் கொண்டு நமக்கு கட்சி வித்தியாசமெல்லாம் பார்க்காம நமக்குள்ள வேறுபாடுகளை எல்லாம் மறந்து நம்ம ஒரே எதிர்க்கட்சியின் கூட்டமைப்பாக நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக போராடி அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றினா மட்டும்தான் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நம்ம காப்பாற்ற முடியும். அது அவங்க அவங்க கடந்த காலத்தில் அதை செஞ்சுருக்காங்க. வருங்காலத்தில் நிச்சயமாக செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களுடைய தலைமையில் மாவட்டத்தின் ஆய்வு கூட்டம் நடந்தது. அவங்க தான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர். ஒரு மிக சிறப்பான ஒரு ஆய்வு கூட்டம். எப்படி வந்து கல்வி கற்கிற இடங்களில், அது கல்லூரியாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த விதமான போதைப் பொருட்களும் எக்காரணத்தை கொண்டு உள்ளேயோ வெளியிலையோ வரக்கூடாது, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பற்றி ஒரு தீவிரமாக நிறைய நேரம் ஒரு கலந்து ஆலோசனை நடந்தது. அதே போல் மருத்துவ கட்டமைப்புகளை வந்து எப்படி வந்து எளிய மக்கள் விரைவில் பயன்படுத்துகிற அளவுக்கு குயிக்காக பண்ணணும், எப்படி வந்து பள்ளிக்கூடங்களில், அங்கன்வாடிகளில், கல்லூரிகளில் இருக்கிற கேப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் இருக்குது, அதை எப்படி ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்குது. நமக்கு ரெண்டு திட்டங்கள் வந்து மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி கொடுக்க நமக்கு வர வேண்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு. அந்த திட்டங்களை வந்து எப்படி விரைவுபடுத்துறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது. முதல் முறையாக தாவேகா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை ஒரு அமைச்சர் அவர்களுடைய ஆய்வுக் கூட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டமாக இருந்தது. ஒரு புதியவராக இருந்தாலும் அரசியல்லையோ இல்லை வந்து ஒரு ஆட்சி நிர்வாகத்திலேயோ அதிக அனுபவமற்றவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக என்ன பிரச்சனை, அதை எப்படி அணுகிறது, அதை எப்படி தீர்க்கிறதுங்கிற ஒரு தெளிவு இருக்குது. ஒரு எளிய மக்களுடைய பார்வையிலிருந்து அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிறப்பான ஆய்வுக் கூட்டம். அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு துர்கா அவர்களும் வந்து 3 நாள் தான் ஆகியிருக்கு. பட் இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவங்க விரல் நுனியில் வச்சுருக்காங்க. ஒரு திண்டுக்கல் மாவட்ட எம்பி, நிலக்கோட்டை எம்எல்ஏ உட்பட்ட பல பேர் கலந்துக்கிட்டோம். ஒரு சிறப்பான ஆய்வுக் கூட்டம், ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம். நன்றி. எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல 6 எம்எல்ஏக்கள் வரல. திமுக 4 வரல, 2 அதிமுக வரல. அதை எப்படி பார்க்க? அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். பட் மேபி எதிர்காலத்தில் வருவாங்களா இருக்கும். அவங்க சரியான முறையான அழைப்பு இல்லை அப்படிங்கிற. இல்லை, எல்லாருக்கும் அழைப்பு தருவாங்க. இது வந்து ஒருத்தரோட எல்லாருக்கும் வந்து முறைவாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு தருவாங்க. நிச்சயமாக தந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எதிர்காலத்து மேபி இன்னைக்கு கலந்துக்காமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் கலந்துக்குவாங்கன்னு நம்புறேன். நன்றி. கூட்டணியில் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் திமுக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து வந்து அவதூறு அந்த மாதிரி உங்களை பற்றியான விமர்சனங்கள் அதிகமாக்கிறாங்க. அதை எப்படி? இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து வந்து அநாகரிகமான முறையில் காங்கிரஸ் கட்சியை பற்றியும், காங்கிரஸ் கட்சியின் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றியும் பேசுகிறாரு. அரசியலில் வந்து ஒரு நாகரிகம் வேணும். காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ணியமான கட்சி, அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வந்து அதே மாதிரி பாணியில் திருப்பி பேச முடியாது. எங்களுக்கு அப்படி பேசுகிற பழக்கம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக நேற்று வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கோம். 20 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கோம். அன்னைக்கு வந்து நீங்கள் ஆஹா ஓஹோன்னு எங்களை புகழ்றீங்க. இன்றைக்கி உங்களோட கூட்டணியில் இல்லைன்னு உடனே எங்களை ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறீங்க. இது வந்து எங்கள் மீதான விமர்சனங்கிறத தாண்டி இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பார்ப்பாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான அநாகரிகமான அரசியல் விமர்சனங்களை கட்டுப்படுத்துவாருன்னு நான் நம்புகிறேன். கட்டுப்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தாவேகாவோட கூட்டணியில் இருக்கீங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்கா? இல்லை, தாவேகா இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட்லி இது நாடாளுமன்ற ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிகள் தான் அதில் பங்கேற்கிறது வழக்கம். மேபி எதிர்காலத்தில் அவங்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க. விரைவில் அவங்களும் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்தியா கூட்டணிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன், எல்லாரும் எப்படி பார்க்கணும்னா, இது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கல, இந்த கட்சி எனக்கு ஆகுது, இந்த கட்சி எனக்கு ஆகலை, அப்படி பார்க்க முடியாது. நம்ம நாடு தமிழ்நாடு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறப்ப இப்போ
நீட் மாதிரி எக்ஸாம், கியூட் மாதிரி எக்ஸாம், இளைஞர்களுடைய எதிர்காலம், கனவு எல்லாமே சிதைஞ்சு போகிறப்ப நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சியின் கூட்டமைப்பாக போராட வேண்டிய வரலாற்று கடமை எனக்கு உங்களை பிடிக்குது, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அல்லன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நம்ம பிடிச்சிருந்தது இன்னைக்கு பிடிக்கல, நாளைக்கு பிடிக்கலாம். அதுதான் அரசியல். அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேறுபாடுகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நாட்டை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிற அளவில் நம்ம இயங்கணும்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் அவங்க அதை சிறப்பாக திமுக செஞ்சுருக்காங்க. மிக நிச்சயமாக வருங்காலத்திலையும் ஒரு எதிர்க்கட்சிகளாக நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து போராடி தான் ஆகணும். இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்த்து ஒரு தீவிரமான தேர்தலை நடத்தி தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே இடத்துல இந்தியா கூட்டணின்னு உட்கார்ந்துருக்காங்கல்ல. அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் நாங்கள் எதிர்த்து தான் போட்டிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் நான் நம்புகிறேன். நன்றி.